எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். என்னடா பொழுது விடிஞ்சிருச்சே, இன்னுமே எதுவுமே நடக்கலையே அப்படின்னு பார்த்தா நடத்திட்டாங்க, நடத்திட்டு இருக்கானுங்க. குறிப்பா இந்த ஏடிஎம்கே டிஎம்கே வந்து பாத்தீங்கன்னா 50-60 வருஷமா அவனுக்கு தான் ஆட்சி செஞ்சானுங்க. ஆனா இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஒரு திட்டத்தை வந்து மக்களுக்கு கொடுக்கணும்னு கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. அப்படி ஒரு விஷயத்த வந்து நம்ம தமிழ்நாடு சிஎம் விஜய் சார் வந்து பண்ணியிருக்காரு. அதாவது கோயில், பள்ளி, அது போக மக்கள் அதிகமா இருக்கிற இடத்துல வந்து டாஸ்மார்க் இருக்கக்கூடாது. அந்த ஒரு விஷயத்த வந்து சொன்னது இல்லாம அதை வந்து நடைமுறையும் படுத்தியிருக்காரு. அதனால தமிழ்நாட்டுல இருக்க மக்கள் வந்து இன்னைக்கு அப்படி கொண்டாடிட்டு இருக்காங்க நம்ம விஜய் சார. இதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணே ஒண்ணுதாங்க. இப்போ நான் வந்து நல்லா இருக்கேன், என்னோட குடும்பம் நல்லா இருக்கு அப்படின்னு ஒருத்த வந்து நினைக்கிறான் அப்படின்னா அவனோட சுயநிலை வந்து எந்த அளவுக்கு இருக்கும். தான் மட்டும் இல்லாம தன்னோட சுத்தி இருக்க மக்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு ஒரு விஷயம் வந்து இந்த தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து சிஎம் விஜய் சார் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதுதான் வந்து மாற்றத்துக்கான ஒரு புதிய விதை. அது மட்டும் இல்லாம சில பேத்துக்குலாம் வந்து அடிவேர்ல பத்தி தெரியும், இப்படி ஒரு காரியத்தை செஞ்சுட்டாரு விஜய் சார் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம ஒரு அமைச்சர் வேற சொல்லியிருக்காரு, 21 வயசு கீழே இருக்கவங்களுக்கு வந்து மதுக்கடையில வந்து அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்னு. அது மட்டும் இல்லாம சில தொழிற்சங்கம்லாம் வந்து பெரிய அளவுல போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பத்தி தான் நம்ம என்ன ஏதுன்னு இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். இது அரசியல் ஆட்டம் 2026. அதாவது ஒரு சில பேருக்கு வந்து இத்தனை நாளா இத்தனை வருஷமா இந்த மக்களை வந்து குடிக்கு அடிமையாக்கி நம்ம வந்து என்ன வேணா சாதிச்சிடலாம், இவங்களுக்கு எவ்வளவு இலவச திட்டங்கள் போட்டாலும் இந்த நாயை வந்து நம்மளுக்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படி ஒரு மனநிலைமையில இருந்த அந்த பைத்தியங்களுக்கு பெரிய ஆப்பா வச்சிருக்காரு நம்ம தமிழ்நாடு சிஎம் விஜய் சார் அவர்கள். அவருக்கு வந்து ரொம்ப நன்றி. அது மட்டும் இல்லாம மக்கள் மத்தியில வந்து ஒரு பேசு பொருளா பாராட்டுக்குரிய ஒரு விஷயமா வந்து இப்ப வந்து போய்கிட்டு இருக்கு. அது ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட 50-60 வருஷமா இவனதான் ஆட்சி செஞ்சிருக்காங்க. ஆட்சி செஞ்சு என்னத்தை பிடுங்கினாங்கன்னே தெரியல. அதாவது மக்களோட மனநிலைமையை வந்து கொஞ்சமாவது மாற்றணும், அவங்களோட வாழ்வாதாரத்தை கொஞ்சம் பெருக்கணும் அப்படிங்கிறது எந்த எண்ணத்தையும் அவங்க வந்து பண்ணல. தான் குடும்பம் நல்லா இருந்தா போதும், தன்னை சுத்தி இருக்கவங்க நல்லா இருந்தா போதும், எவன் எக்கேடு கெட்டு போனா நம்மளுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை வருஷமா இந்த வந்து மதுக்கடையில மூடாம பேருக்கு வேணா வந்து இந்த மாதிரி இல்லாது இதுன்னு சொல்லிட்டு வாயிலே வர சொல்லுவாங்க தவிர மற்றபடி பெருசாலாம் ஒண்ணும் இல்லை. மக்களுக்கு இறங்கி ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா பண்ணலாம். ஆனா இவனுங்க பண்ண மாட்டாங்க. அது வந்து இப்போதைக்கு நடைமுறையில சாத்தியமாயிருக்கு. அது மட்டும் இல்லாம கோயில், பள்ளி, சில ஏரியாக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பொதுமக்கள் அதிகமா இந்த பஸ் ஸ்டாண்டு அது இதெல்லாம் பக்கத்துல இருக்கு அப்படின்னா 500 மீட்டருக்குள்ள இருந்துச்சுன்னா அதெல்லாம் க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. அதோட வீடியோவை வந்து பாத்தீங்கன்னா இப்போ நீங்க இன்ஸ்டால, ரீல்ஸ், நியூஸ்ல எது திறந்து பார்த்தாலும் அதுதான் போய்கிட்டு இருக்கு. ஒயின் ஷாப் முடியாது, ஆனா உன்னால முந்தா பாண்டிச்சேரி மாதிரி கொண்டு வா சரக்கு கடையை போற. ரொம்ப 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 நல்ல விஷயம். அடிக்ட் ஆயிட்டேன், கொஞ்சம் கொஞ்சமா கண்ட்ரோல் பண்ணிட்டு வந்துடுறேன். மக்கள் வந்து அதிகமாக பாதிக்கப்படுற இடத்துல ஒயின் ஷாப் இருக்கக்கூடாது. வேலையை முடிச்சுட்டு உனக்கு தேவைன்னா ஒரு பாட்டில் வாங்கிட்டு போய் வீட்டில் சாப்பிடு, எங்கே வேணாலும் சாப்பிடு. ஏன் ரோட்டில் வந்து படுத்து கிடக்குற, ரோட்டில் பிரச்சனை பண்ண பப்ளிக் பிரச்சனை உருவாக்குற. நாங்களும் குடி கம்மியாகவும் நல்ல வேலை செய்வோம், வீட்டுக்கு கரெக்டாக காசு போகும். ஒயின் ஷாப்பை மூடுறது நல்லது தான், எல்லா குடும்பமும் நல்லா இருக்கும். அந்த பசங்களுக்கு குடியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இதாக ஸ்கூலு, கோயில் பக்கத்தில் வந்து டாஸ்மாக் வந்து இருக்கக்கூடாது. அரசுக்கு வேற வருமானம் என்ன இருக்குங்கிறத முதல்ல பரிசீலனை பண்ணணும். எனக்கு மூட்டுறது நல்லது தான்ப்பா. கிட்டத்தட்ட 60 வருஷமா பழகிட்டாங்க குடிச்சு. இன்னைக்கு எல்லாம் நிறுத்துறாங்கன்னா கள்ளச்சாராய குடிப்பாங்க. எம்ஜிஆர் இருக்கும்போது அப்படிதான் நடந்தது. இப்போ வந்து நான் உழைக்கிறேன்னா கஷ்டப்படுறேன், ஒரு 100 ரூபா 150 ரூபா குடிக்கிறேன். சில பேர் நினைப்பாங்க ஆம்பளைங்க பொம்பளைங்களே குடிக்கிறாங்க. இந்த இடத்துல தாங்க இந்த டாஸ்மாக் கடை இருக்கு, கிட்டத்தட்ட 40 வருஷம். இப்போ அதை லாக் பண்ணிட்டாங்க. 100% இந்த ஒயின் ஷாப்பை ரிமூவ் பண்ணோம். பெரியவங்க பேஷண்டா இருக்காங்க இல்லையா, அந்த சைடு போறதுக்கே மறக்க முடியாதவங்களாம் சாப்பிட்டுனா அதெல்லாம் நாட்டுக்கு தேவையில்லை. ஏன்னா அந்த அளவுக்கு மக்கள் வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. குறிப்பா அந்த யங் ஜென்ரேஷன், குறிப்பா பெண் பிள்ளைகள், அதுக்கப்புறம் மனைவிமார்கள், அப்புறம் பசங்க சில பேர்லாம் என் அப்பா வந்து குடியாரன், வெளியே அங்க எங்க போயிட்டு வந்தா குடிச்சிட்டு வராரு, அதுவும் இல்லாம ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு வந்தா அப்படின்னா அங்க எங்களால வந்து தலை காட்டவே முடியல, இதனால பெரிய பிரச்சனை ஆகிட்டு இருக்கு, எங்க வாழ்க்கை வந்து நிம்மதியாவே இல்லை, எப்பவுமே குடிச்சிட்டு வந்து வீட்டுல சரியான ரகலை, அம்மாவை போட்டு அடிக்கிறது, எங்களை போட்டு அடிக்கிறது, கொடுமை பண்றது, என்னென்ன வார்த்தைகளும் பேசுறாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாம ட்ரெஸ் வந்து சுத்தமா நல்லா இருக்காது, வெளியே அங்கங்க வந்து குடிச்சிட்டு விழுந்து கிடப்பாங்க, எங்க விழுந்து கிடப்பாங்கன்னே தெரியாம நிறைய பேர். நானே வந்து பாத்தீங்கன்னா நிறைய டைம் எங்க அப்பா போய் தூக்கிட்டு வந்து வீட்டுல எல்லாம் போட்டிருக்கேன். அந்த ஒரு நிலைமை வந்து இப்ப வந்து மாறி இருக்கு. இந்த இளைஞர் மத்தியில, குறிப்பா அந்த பெண்கள் மத்தியில வந்து ஒரு ராயல் சல்யூட் வச்சு நம்ம விஜய் சாரை கொண்டாடிட்டு இருக்காங்க. கள்ளச்சாராயம் வித்தவங்களுக்கு எல்லாம் வந்து காசு, அதுல செத்தவங்களுக்கு எல்லாம் 10 லட்சம் வந்து
அவன் போட்டு காசை எடுத்து கொடுக்குறான் கிடையாது இல்ல. ஆனா அவங்களுக்கு மெயினா அந்த டாஸ்மார்க் இருக்கணும். இத்தனை வருஷமா அதுலயே இருந்து பாட்டிலுக்கு 10 ரூபா முதற்கொண்டு எக்ஸ்ட்ரா காசு இல்ல என்ன வந்து சைடிஸ் வாங்கினாரு. ஏன்னா அவனுக்கு வந்து குடிச்சிருவானுங்க. குடிச்சதுக்கு அப்புறம் வந்து எந்த போதையில் இருக்காங்க என்ன ஏதுன்னு ஒண்ணு தெரியாம இந்த இதாப்பா பில்லு அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் கொடுத்தாலும் அந்த நாய்க்கு கொஞ்சம் கூட அந்த நிதானமே இல்லாம செலவு பண்றதுக்கு மட்டும்தான் பாக்குறாங்களே அவங்க உடல்நிலையை வந்து பெருசா வந்து கண்டுக்கிறதே இல்லை. இந்த கேள்வி வந்து எல்லாரும் கேளுங்க. நீ சரக்கடிக்கிற, எதுக்காக சரக்கடிக்கிற கேட்டா வந்து நிம்மதி இல்லை, எனக்கு மனசு வந்து ஒரு மாதிரியா இருக்கு, உடம்பு வந்து ரொம்ப டயர்டா இருக்கு, அதனால வந்து சரக்கு அடிக்கிறேன். இந்த மாதிரி சில காரணங்கள் மட்டும் தான் சொல்லுவாங்க. அது போக வேற ஏதாவது ரீசன் இருக்கா? இது குடிச்சங்காட்டி என் உடம்புக்கு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு, தெளிவா இருக்கேன், என்னால இப்ப கூட போய் நல்லா வேலை செய்ய முடியும் அப்படின்னு ஏதாச்சும் ஒண்ணு இருக்கா? ஒன்றும் கிடையாது. அப்புறம் எதுக்கு இந்த சரக்கை குடிக்கிறீங்க? அது மட்டமான சரக்கு. தமிழ்நாட்டிலேயே வெஸ்ட் சரக்குன்னா இந்த டாஸ்மார்க்ல விற்கிறது தான். என்ன தென்னத்தை கலப்படம் பண்றாங்க ஒண்ணுமே தெரியாது, போய் குடிச்சிட்டு வந்து மட்டையை படுத்துது. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நிறைய மக்கள், குறிப்பா வந்து பெண் பிள்ளைகள், அதே மாதிரி பசங்க, நம்ம அப்பாவாகட்டும், நம்மளுக்கு தெரிஞ்சவங்களாகட்டும், நம்ம அண்ணனாகட்டும், சொந்தக்காரங்களாகட்டும் இனிமேல் வந்து குடிக்க மாட்டாங்க. அதனால என் வீடு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும், எங்களோட வாழ்க்கை தரம் மேல போகும் அப்படிங்கிறவங்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க. இந்த மது பிரியர்கள் அவங்க வந்து போராட்டம், இங்க அட்ராசிட்டி வந்து தாங்க முடியல. இன்ஸ்டால திறந்தாலே போதும், குடிய விட்டினா உனக்கு நாளைக்கு கை கால் இழுத்துக்கும். காலையில கை உதறான். ஆனா விஜய் ஐயா நல்லதான் செய்யறாரு. காலையில ஒரு 12 மணினா கை காலெல்லாம் இழுத்துடு சாமி, நாளா செத்தே விடுவேன். உடனே ஒரு ஒயின் ஷாப்ல கை வைக்கிறாரு, நல்ல விஷயமா அது. எங்க உடம்பு வலிக்கு இதை சாப்பிடாம எங்களால இருக்க முடியாது. எங்க போய் கிண்டிலுமே வாங்கி குடிச்சு வந்தாங்க, போய் நடந்தே போய் என் குடும்பமே போயிடுச்சு இந்த குடியால. இந்த பாட்டில் 10 ரூபாய் எடுக்கல, காசு கேட்க மாட்டீங்களா? 180 ரூபாய் எடுக்கிறோம். இப்போ நேரம் இப்பதான் வாங்கிட்டு வரேன் பாருங்க. குடிகாரன் ஒன்னே விடவே முடியாது. நாங்க வீட்டுல காய்ச்சி குடிக்க போறோம், வேணா சாரா காய்ச்சிட்டு போறேன். ஒரு கட்டிங் வச்சு நாங்க போடணும். டாக்டரே சொல்றாங்க பீர் சாப்பிடலாம், சாப்பிட மூடவே கூடாது. கல் வந்து நல்லதுதான். யார் இல்லை குழந்தைங்களும் குடிக்கலாம், கல்ல குடிக்கலாம். ஒயின் ஷாப் மூடிட்டு கல்லு கடை திறந்தா சந்தோஷம். அந்த ஒயின் ஷாப்ல படம் அனாஜா இருக்கேன் நான். இந்த ஒயின் ஷாப்னால தான் விட்டு பிரிஞ்சிருக்கிறேன். அது ஒயின் ஷாப் மூட்டோம் இல்லையா? மூடுறது நல்லது தான், எங்களால குடிக்க இருக்க முடியாது. நான் ஒன்னே ஒண்ணு கேட்கறேன், உங்களுக்கு கொரோனா டைம் ஒண்ணு வந்துச்சு, அப்ப நீங்க எங்கடா போனீங்க? கொரோனா முடிகிற வரைக்கும் நல்லா இருந்துட்டு அதுக்கப்புறம் டாஸ்மார்க் எப்படோ வந்து ஓப்பன் பண்ணுவாங்க, டக்குன்னு ஓடி போய் வாங்கலாம்னு சொல்லிட்டு அப்படி ஒரு மைண்ட் செட்ல ஏன்டா இன்னும் இருக்கிறீங்க? இந்த நாய் தான் வந்து நம்மளை வந்து குடிக்க வச்சு கெடுத்தாங்க அப்படின்னா நம்ம தலைமுறையும் இதே மாதிரிதான் அடிமைப்பட்டு எந்த ஒரு சிந்தனையும் இல்லாம குடின்னு குடிச்சு சாகணுமா? அதுல இருந்து கொஞ்சமாவது மீண்டு வர மாட்டீங்களா? கொரோனா டைம்ல இருந்து கொஞ்சம் மீண்டு தனக்கான வாழ்க்கையை வந்து மாத்துறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அப்படி இருக்கிறதுல இன்னும் சில பேர் வந்து, சில பேர் இல்ல ரொம்ப பேர் இன்னும் மாறாம தான் இருக்கீங்க. அதெல்லாம் பார்க்கும்போது மனசுக்குள்ள அவ்வளவு வேதனையா இருக்கு. டாஸ்மார்க் மூடுறது ஒரு நல்ல விஷயம் தான், ஆனா அதே மாதிரி கல்லு கடையும் கொண்டு வந்தாங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா இதைய குடிச்சு சாகிறதை விட அதைய குடிச்சு நம்ம நிம்மதியா இருக்கலாம். அதோட மருத்துவ குணங்கள் நிறைய இருக்கு. அது என்ன ஏதுன்னு வந்து நீங்க நார்மலா வந்து யூடியூப்லயோ இன்ஸ்டாலயோ எதுலயே பார்த்தாலும் உங்களுக்கு அதோட நன்மை தீமைகள் ரெண்டுமே போட்டிருப்பாங்க. தமிழ்நாடு சிஎம் அவங்க வந்து மனசு வச்சாங்க அப்படின்னா அந்த மதுக்கடைகள்லாம் ஃபுல்லா மூடிட்டு கல்லு கடையை கொண்டு வந்தீங்கன்னா அவங்களோட பொருளாதாரம் கொஞ்சம் மேலே ஏறும், அதே மாதிரி உடல்நிலையும் கொஞ்சம் நல்லா இருக்கும். மருத்துவ செலவு வந்து இருக்கவே இருக்காது. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள்ல தமிழ்நாடு முழுக்க ஒரே ஒரு குற்றச்சாட்டு தான் அண்ணன் மேல இருக்கு. அதுவும் இந்த பெண்கள் கூட்டத்துல நான் சொல்றேன், எங்க பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை, போதை கலாச்சாரம் இருக்கு. இதை தவிர வேற என்ன சொல்ல முடியும்? தமிழ்நாட்டின் இளைஞர் மாணவர் சமுதாயத்திற்கு உங்கள் தந்தையாக போதையின் பாதையில் யாரும் போகக்கூடாதுன்னு மன்றாடி கேட்டுக்கிறேன். இது மட்டும்தான் காரணமா? சரக்கு அடிச்சுட்டு வண்டி ஓட்டுறதுனால ஏகப்பட்ட விபத்து ஏற்படுது. மது அருந்த பணம் தர மறுத்ததால் தந்தையை இரும்பு கம்பியால் அடித்து கொன்ற மகன் கைது செய்யப்பட்டார். கும்மிடிப்பூண்டி அருகே மது போதையில் தம்பியை கொலை செய்த அண்ணனை போலீசார் கைது செய்தனர். சில கேஸுக்கெல்லாம் எடுத்து பார்த்தா இந்த போதையில வந்து நான் நீ அறியாமை வந்து செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, இது ஒரு சாக்கா சொல்லி ஈஸியா தப்பிச்சிடலாம். கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, வழிப்பறி இந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு இதுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறானுங்க. அந்த போதைப் பொருள்லாம் எப்படி உள்ளே வருது, அதை வந்து யார் செய்கிறான்னு முந்தைய ஆட்சியில் எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் அதுக்கு எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளியாக இப்போ வச்சாச்சு. இங்கே கோயம்புத்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தொழிற்சங்கம் டாஸ்மார்க் ஊழியர்கள் வந்து பிரச்சனை போராட்டம்னு சொல்லிட்டு சில ஆண்டுகளாக வந்து ஒரு கோரிக்கை வச்சுட்டு இருக்காங்க. பீளமேட்டில் நிலவிய பரபரப்பான சூழல். அரசு நடத்தக்கூடிய டாஸ்மாக் கடைகள்ல
போதிய ஊழியர்களை நியமிக்க வேண்டும். கடைகள்ல கூடுதல் இட வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும். சரக்கு பாட்டில்கள்ல EBC ஸ்டிக்கர் 100% ஒட்டி அனுப்பப்படுவதை உறுதி செய்ய வேண்டும். காலி சரக்கு பாட்டில்களை திரும்ப பெறும் முறையை சீர் செய்து அவுட் சோர்சிங் முறையில அதை அமல்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி டாஸ்மாக் தொழிற்சங்கத்தினர் பல மாதங்களா போராட்டம் மேற்கொண்டு வராங்க. ஐயா வந்து ஒரு லிஸ்ட் எல்லாம் போட்டு கொண்டு போய் ஆட்சியாளர் கொடுத்துருக்காங்க. ஆனா அங்க வந்து அவர் பெரிய சம்பவம் பண்ணி விட்டாரு. இங்க கொஞ்ச நேரம் வெளியே உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி கண்டுக்கவே இல்லையா. ஏன்னா இத்தனை வருஷம் வந்து இவங்க இப்படியே வந்து இருந்து பழகிட்டாங்க. அவங்கள வந்து மாற்றவே முடியாது. மாற்றணும் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்ட்ரிக்டா ஏதாச்சும் ஒரு நடவடிக்கை எடுத்தா மட்டும்தான் மாறும். அது போக இந்த போலீஸார்லாம் வந்து அந்த போராட்டம் பண்றவங்க, இந்த மாதிரி தொழிற்சங்கம் வச்சிருக்கவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அட்டி கொடுத்து துரத்தி விட்டாங்கன்னு வச்சுங்களேன், மக்கள் இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. அதுலயும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏடிஎம்கே டிஎம்கேல ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. எம்எல்ஏ, மினிஸ்டர், அது போக பினாமி, கூட இருக்கவங்க, அவன் இவன் சொல்லிட்டு அவங்க பேர்ல ஏகப்பட்ட இடத்துல இந்த மாதிரி டாஸ்மார்க் வந்து டெண்டர் விட்டு அவங்க பேர்ல வச்சிருக்காங்க. அதோட லிஸ்ட் எல்லாம் கொஞ்சம் இருக்கு, நான் அதை காட்டுறேன். அதாவது ஒரு அமைச்சர் வந்து சொல்லியிருக்காரு, ஈரோட்டுல ஒரு அமைச்சர், அது போடுற என்னன்னா 21 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு மட்டும்தான் மது கொடுக்க வேண்டும் என்பது இப்பொழுது சட்டமாக இருக்கிறது. அவர் பேசினது வந்து பாத்தீங்கன்னா 21 வயசு கீழே இருக்க, அதாவது பசங்க பொண்ணுங்க யாரா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து மது வந்து கொடுக்கக்கூடாது, விற்கக்கூடாது. எப்படி நீங்க கண்காணிப்பீங்க? மற்ற மாநிலத்துல இருக்கு, அது எந்த அளவுக்கு வந்து பெருசா கொண்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனா சில மாநிலத்துல வந்து ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றாங்க. எந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணாலும் குடிக்கிறவன் குடிக்கதான் செய்வான். அதனால இந்த அமைச்சர்கள் சொல்றதெல்லாம் வந்து சாத்தியமே கிடையாது. டாஸ்மார்க்கை மூடுனா மூடுவேன், அவ்வளவுதான். இது ஒரே ஒரு ரீசன் தான் எங்களுக்கு வேணும். டாஸ்மார்க் ஒன்று வந்து அரசாங்கம் நடத்துறதே வந்து ஒரு வெட்கக்கேடு. அதை வந்து இல்லாம ஆக்கணும் அப்படிங்கிறத மக்களுடைய என்னோட ஒரு பெரிய கோரிக்கையா இருக்கும். அதனால தமிழ்நாடு சிஎம் விஜய் சார், நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா மக்களோட சப்போர்ட் வந்து அவ்வளோ பெருசா இருக்கு. அதனால நல்ல நல்ல விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணுங்க. என்னதான் எதிர்கட்சிகளை வந்து குட்டையை குழப்பி, அதாவது எவ்வளவுதான் அவங்கள வந்து என்னென்னமோ பண்ண ட்ரை பண்ணாலும் உங்களோட ஸ்டாண்டர்ட்ல நீங்க கரெக்டா இருங்க. மாற்றத்துக்கான ஒரு பெரிய விதையை வந்து நீங்க இப்ப வந்து தூவ ஆரம்பிச்சிருக்கீங்க. அது வந்து மக்கள் மத்தியில ஒரு பேசக்கூடிய ஒரு பொருளாகவும் பாராட்டுக்குரிய ஒரு விஷயமாக இருக்கு. அதனால தமிழ்நாடு விஜய் சாருக்கு ஹேட்ஸ் ஆஃப். கடையை முட்டா என்ன பண்ணுவீங்க? ஏன்பா எதுக்கு போடணும்? ஒயின் ஷாப் திறந்துருக்கனால தானே சம்பாரிச்ச மொத்த காசு இங்க வந்து கொட்டுறீங்க. கடை இல்லனா வீட்டுல தானே கொடுப்பீங்க. கரெக்ட் தான். குடியாலதான் பல குடும்பம் நாசமா போயிருக்கு. ஒரு நாளைக்கு 110 கோடி ரூபாய் நம்ம மக்கள்கிட்ட இருந்து டாஸ்மாக்கு போகுது. ஒரு மாசத்துக்கு 3300 கோடி. அப்போ மொத்தமா ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு தெரியுமா? 40,150 கோடி. எங்க போகுது? எல்லாம் மூத்திரமா தான் போகுது. வாஸ்தவம் தான், கரெக்டா சொல்லிட்ட. ஆனா அதுக்கு கடைய மூணு யோ